Namaste students. This is fourth standard English class. Yeah. Okay, I already finished one class. Already these are one class. First lesson, affection, especially appa. இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இல்லையாடா. நம்ம இதில் புக் பேக் எக்ஸசைஸ்மே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் அந்த வீடியோஸில் நிறுத்தி கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. கரெக்டாக எழுதுங்க, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க, பொறுமையாக எழுதுங்க. தென் நெக்ஸ்ட்டு we will see the means punctuation. Punctuation குறியீடுகள் பேஜ் நம்பர் 74 பேஜ் நம்பர் 74 second term. Let us look at the picture below. Punctuation னா குறியீடுகள். Let us look at the picture below. இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களப்பா, அந்த பிக்சர்ஸை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஒரு தாட் இருக்கும். ஒரு இதை பார்த்தா என்னவா இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு இது இருக்கும். See, can we eat grandpa? Can we eat grandpa? Can we eat grandpa? சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. Hey, are you going to eat grandpa? தாத்தா சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லி ராமு கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, நோ ஐ எம் ஆஸ்கிங் இஃப் வி கேன் ஈட். நான் தாத்தா கிட்டே கேட்குறேன், நம்ம இப்போ சாப்பிடலாமான்னு சொல்கிறாங்க. ராமு சொல்கிறாங்க, தென் யூ ஷுட் ஆட் தி கரெக்ட் பங்க்சுவேஷன். இட் ஷுட் பி கேன் வி ஈட் கிராண்ட்பா. அந்த பங்க்சுவேஷன் கரெக்டாக நீங்கள் வைக்கணும்னா அந்த சென்டென்ஸோட மீனிங்கே உங்களுக்கு மாறி வரும் அப்படிங்கிறத. இந்த கேன் வி ஈட் கிராண்ட்பா, தாத்தாவை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அம்மா போகிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோன் சொல்லுவாங்க, தேங்க்யூ தேங்க்யூ. பஞ்சுவேஷனை கரெக்டாக வச்சதுனால தான் வச்சாதான் அந்த இடத்துல மீனிங் கரெக்டாக வரும்னு சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுவாங்க. நம்ம சொல்லுங்க, பஞ்சுவேஷன் பிளேஸ் an important role to help us understand the sentences. இந்த பஞ்சுவேஷன் வந்து நமக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுன்னா ஒரு சென்டென்ஸோட மீனிங்கே கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. Let us read some punctuation words. Punctuation marks பற்றி பார்க்கலாம். பஞ்சுவேஷன்னா குறியீடுகள். இதெல்லாம் பஞ்சுவேஷன். பஞ்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணுன்றது நம்ம இதுதான் டிசைட் பண்ணுவோம். அதுக்கு என்ன மீனிங் இருக்கும், சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் இருக்கும், பஞ்சுவேஷன்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகே, let us learn some punctuations. I am the capital letter. Let's see when and where you use me. நான் வந்து கேபிட்டல் லெட்டர் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? when we start the sentences. எங்கெல்லாம் நம்ம வந்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே நம்ம ஃபஸ்ட்டு கேப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் செகண்ட் ஒன் ஆஃப்டர் ஃபுல் ஸ்டாப். ஆஃப்டர் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம்னாலுமே ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் ஒரு சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீஷன், ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்டாப் ஆஃப்டர் வேர்ட் நீங்கள் கண்டிப்பாக கேப்ஸில் தான் யூஸ் பண்ணணும். அனதர் ஒன் வந்து பர்சனல் அது ப்ராப்பர் நவுனில் வரும்போது அந்த மண்டே சண்டே இந்த டேஸ் ஆஃப் த வீக்கு, தென் மந்த்ஸ் ஆஃப் த இயர், இந்த இயர் நேம்ஸ் மந்த்ஸ் நேம்ஸ் மென்ஷன் பண்ணும்போது, பர்சன்ஸ் நேம் மென்ஷன் பண்ணும்போது அப்போலாம் வந்து எல்லாம் எது யூஸ் பண்ணுவோம், கேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூ மஸ்ட் யூஸ் மீ. இந்த கேப்ஸ்னால என்னென்னலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. You must compulsory கண்டிப்பாக. You must use me in the beginning of your sentences. ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்னை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. புக் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த புக் இது ஃபஸ்ட்டு இது ஒரே ஒரு சென்டென்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தி ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்ட். ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுது. அப்போ அந்த டீ வந்து கேப்ஸ் வரும். கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். கவ் வந்து நமக்கு மில்க் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த கவ் சி வந்து கேப்ஸ் வரும். Children are playing cricket. Children are playing C caps. Then we have wool in our house. Children are playing cricket. The sentence is the first time. Next, we have wool in our house. அதாவது நம்மகிட்ட wool இருக்கு. அதாவது my uncle came my train. the amount. I come in the beginning of proper noun and the
அப்ரிவேஷன்ஸ்னால் வந்து இந்த ஏடிஎம் அப்படின்னா அதோடைய ஃபுல் ஃபார்மேஷன், அது எனி டைம் மணி, அதுதான் வந்து அது வந்து பாருங்கள். Bharati is the Tamil poet. Bharati is one of the proper noun. Tamil poet is also another one proper noun. So you want to mention here and there. B. Bharati, the Tamil poet. So poet means common noun, but Tamil poet means proper noun. That's why you want to here put caps T. Then I met Kumar and at the market. Kumar is proper noun. That's why you want to put here K, caps. We live in India. India is also one of the proper nouns, so that's why you want to put here caps. We take money from ATM. Next, he completed his MBBS last year. I am an NCC cadet. இப்போ பாருங்கள், இந்த அப்ரிவேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து அப்ரிவேஷன்ஸ்க்கும் கேப்ஸில் மட்டும்தான் வரணும். I am a full stop. I look like a dot. நான் வந்து full stop. என்னை பார்க்குறதுக்கு எப்படி இருப்பேன்? டாட், புள்ளி மட்டும்தான் இருப்பேன். நான் வந்து புள்ளி மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. யூ மஸ்ட் மீ அட் தி எண்ட் ஆஃப் யர் சென்டென்சஸ். இது ஸ்டார்டிங்கில் வரணும்னு சொன்னோம், எண்டில் என்ன வரணும்? ஃபுல் ஸ்டாப். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி போவோம்? ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் போகணும். பாருங்கள், ஐ ஃப்ளை மை கைட். ஐ சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேப்ஸ் வரணும், எண்டில் வரும்போது ஃபுல் ஸ்டாப் ஆகும். ஓகே. மங்கீஸ் லிவ் ஆன் தி ட்ரீ. மங்கீஸ் எங்கே இருக்குது? ட்ரீல இருக்குது. ஐ பிளே வித் ஜாசன். நான் வந்து ஜாஷனோட விளையாடுறேன். ஃபுல் ஸ்டாப். தி பேர்ட் இஸ் பியூட்டிஃபுல். பறவைகள் அழகாக உள்ளது. நெக்ஸ்ட், டேக் யுவர் புக். தென் லெட் அஸ் ஆல் கோ டு ஹோட்டல். நம்ம எல்லோரும் இப்போ ஹோட்டல் போகலாம். நெக்ஸ்ட், ஐ எம் எ கமா. என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர், நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஸ்டாப், தேர்ட் ஒன் இஸ் கமா. I am a comma. I look like a dog with tail. Dog with tail. Tail na wall. டாட்டுக்கு வால் வந்த மாதிரி இருக்கும். என் பேர் நான் தான் கமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. யூ மஸ்ட் யூஸ் மீ டு செப்பரேட் வேர்ட்ஸ் இன் a list of 3 or more things. You must use me to separate words in a list. லிஸ்ட் அவுட் பண்ணும்போது சம் திங்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ஒரு திங்ஸ்க்கு அடுத்த திங்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? கமா, அந்த இடத்துல கமா போட்டு யூஸ் பண்ணலாம். லிஸ்ட் அவுட் பண்ணும்போது 3 or more things. 2 மீன்ஸ் அண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 3 திங்ஸ்னால் ஃபஸ்ட்டு 2 திங்ஸ்க்கு சென்டரில் கமா போட்டு லாஸ்ட் ஒன்க்கு அண்டு யூஸ் பண்ணணும். ஓகே. கார், பஸ் அண்ட் பைக் ஆர் வெஹிக்கல்ஸ். இப்போ கார், பஸ், காருக்கு பஸ்ஸுக்கு சென்டரில் கமா அண்ட் இந்த எண்டு ஒன்றுக்கு முன்னாடி நம்ம அண்டு யூஸ் பண்ணணும். சரிங்களா? அண்ட் பைக் ஆர் வெஹிக்கல்ஸ். ஐ இன்வைட்டட் ராஜு, ஸ்டீபன் அண்ட் ஃபாத்திமா. ஐ இன்வைட்டட் ராஜு, ஸ்டீபன் அண்ட் ஃபாத்திமா. ஐ ஹேவ் எ பால், பேட், பலூன் அண்ட் எ டாய். பாருங்கள், இந்த லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அந்த இதுக்கெலாம் வந்து கமா வரணும். நெக்ஸ்ட், ஈட் பன், நட்ஸ் அண்ட் ரைஸ். Eat bun, nuts and rice. We grow mango, banana and papaya. We have pen, pencil and eraser. I am a question mark. I am little crooked. In other words, known as interrogation mark. Interrogation question. அதாவது அடுத்தவங்க கூட பேசும்போது நம்ம போய் இந்த கொஷின் மார்க் போடணும், அடுத்தது ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்ட்ராகேட் பண்ணுறதுனா ஒருத்தர் பேசிக்கிறது அர்த்தம். இப்போ நம்ம பேசிட்டு வந்து இன்ட்ராகேட் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஐ எம் ஏ கொஷின் மார்க். நான் தான் கொஷின் மார்க்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா ஐ எம் எ லிட்டில் க்ராக்டு. இப்படி குக்கி மாதிரி இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் நோன் ஆஸ் இன்ட்ராகேட்டிவ் மார்க்ஸ். ஐ கம் டு அட் த எண்ட் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். அந்த கேள்வி வினாவில் நான் கடைசியாக வருவேன். கேள்வி வினா வாக்கியத்தில் நான் வந்து கடைசியாக வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஹி எ டாக்டர்? இவர் ஒரு மருத்துவரா? வென் வில் தி ட்ரெயின் கம்? எப்போ அந்த ட்ரெயின் வரும்? அந்த அடுத்த பதிலுக்காக வெயிட் பண்ணும்போது அதுதான் அந்த தான் கொஷின் மார்க் வரும். வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நெக்ஸ்ட், டூ யூ ஹேவ் எ புக்? அந்த இந்த கொஷின் மார்க்ஸை வச்சு நம்ம அந்த படிக்கிறத வச்சு அந்த இடத்துல என்ன மார்க் வரணும், என்ன பஞ்சுவேஷன் மார்க் வரணுன்றதை நீங்கள் நினைச்சுக்கணும். ஹூ ஓன் த மேட்ச்? வாட்ஸ் யுவர் நேம்? இப்போ நீ இதை வச்சு நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ரீட் தி சென்டென்சஸ் வித் பஞ்சுவேஷன் மார்க்ஸ். உங்களுக்கு தெரியும் இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து
capital letters வந்து full stop வரும். இங்க question marks வரும். First one, they gave like this one. Given here. First one, first sentence is what we want. Write the sentence means we will start with capital. So we will be on where. So we want to put here capital W. Then is my cat. So where question mark. Where is it interrogative? So we question mark. Next is Jain, ate an apple. Apple. J capital letter. Jane ate an apple. Full stop. Yeah, full stop. Then third one, the book is on the table. Here, we want to start with capital B. Book is on the table. Table, full stop. The full stop. Okay, finished. Next one. Fourth one. Pencil. Here, starting one, we want to start with capital. Ravi wants book. More than two things means we want to get comma. So, pen, book, pen and pencil. Full stop. Then fifth one. Do you play football? Please capital letter. Do you play football? Question mark. Okay. Okay. Remaining from 6 to 10. Use homework. Equation work. 26 to try to one kana. And remaining 5 will try. Next class we will go to the next one. Next one, the poem. Let us see the real wealth. உண்மையான சொத்து என்ன? The real poem. First one, the real ரியல் வெல்த் உண்மையான சொத்து எது அப்படின்னு சொல்லி வெல்த்னா சொத்துக்கணும்
சரி உண்மையான சொத்து எதுன்னு சொல்லி பார்க்குறோம். பேரண்ட் brings us to this soil. பேரண்ட் brings means கொண்டு வர்றது. பேரண்ட் brings us to this soil. அப்பா அம்மா நம்மளே இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாங்க. அந்த உலகத்தை நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சது யாரு? நம்ம பேரண்ட். அண்ட் will never let us get spoiled. அவங்க ஒருபோதும் நம்ம கெட்டு போயிடணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஸ்பாயில்னா கெட்டு போகும், சரிங்களா? அண்ட் will never let us get spoiled. நம்மளை வந்து ஒருபோதும் நம்ம கெட்டு போயிடணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. they earn our daily bread and wish to see us shoot ahead. நம்ம ஒவ்வொரு நாளும் தலைக்கு மேல் நோக்கி வரதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் விருப்பப்படுவாங்க. நீ வந்து பூமியிலிருந்து தலைச்சி வெளியே வர ஒவ்வொரு வளர்ச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப பெருமைப்படுவாங்க. அண்ட் விஷ் டு see us, அது விருப்பப்படுவாங்க. பிரதர் ஆல்வேஸ் ஃபைட்ஸ் ஃபார் ஹிஸ் ஷேர். எப்போ பார்த்தாலும் தம்பியோ அண்ணனோ கூட பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் உன் கூட வந்து அவனுடைய ஷேருக்காக, அவனுடைய பங்குக்காக உங்ககிட்ட ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பான். பட் if someone hurts us, he couldn't bear. ஆனால் அதே வேற யாராவது ஒன்று ஏதாவது ஹர்ட் பண்ணாலோ இருக்கனாலும் இவனால தாங்கிக்க முடியாது. அப்போ இவன் வந்து இவன் கூட வந்து தோல் கொடுப்பான். அப்போ வந்து உன் கூட வந்து தோல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டர்ஸ் வேர்ட்ஸ் யூ நெவர் டேன். சிஸ்டர்ஸ் வந்து எப்பவுமே உங்க கூட வந்து சண்டை போடுறதோ அதெல்லாம் எதாவது பண்ண மாட்டாங்க. ஷீ இஸ் நெக்ஸ்ட் டு பேரண்ட்ஸ் இன் கேர். இவ வந்து உனக்கு அடுத்த தாய், உனக்கு வந்து பேரண்ட்டுக்கு அடுத்தது அக்கா தங்கச்சி அவங்க இருக்காங்களோ அவங்க சிஸ்டர்ஸ், சரிங்களா? அண்ணன் தம்பி அவங்களோட சொத்துக்காக சண்டை போட்டாலுமே மற்றவங்க யாராவது உங்கள்கிட்ட வரும்போது அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அக்கா தங்கச்சி சொத்துக்காகவும் சரி எதுக்கும் அவங்க சண்டை போட மாட்டாங்க. அவங்க அடுத்த அப்பா அவங்களுக்கு அடுத்த அப்பா அப்படின்னு. A good friend is with you in all days. நல்ல நண்பன் வந்து உங்களுக்கு அனைத்து காலங்களிலும் பயனுள்ளவனாக இருக்கும். அண்ட் ஸ்டேஸ் லாஸ்ட் ஃபார் யூ ஆல் யுவர் நீட்ஸ். உங்களுடைய தேவைகள் எல்லா தேவைகளுக்கும் அவன் இருப்பான். உண்மையான நண்பன் வந்து உங்களுடைய எல்லா தேவைகளிலும் அவன் இருப்பான். ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் த ரியல் வெல்த். உறவு முறைகள் தான் வந்து உலகிலேயே உண்மையான சொத்து. நியூ நர்ச்சர் அப்படின்னா வந்துக்கங்க ப்ரொடெக்ட், பாதுகாக்கிறது. தென் லைக் யுவர் ஹெல்த், அதுதான் வந்து உன்னுடைய உடல் நலத்தை பாதுகாக்கும். நர்ச்சர் அப்படின்னா வந்து அவங்கள தான் நீ வந்து நீ வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஜீவன்கள்லாம் யார் யாருன்னா அப்பா அம்மா ஃப்ரெண்டு சிஸ்டர் பிரதர் இவங்க தான் உன்னுடைய ஃபேமிலி, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான். ஸோ அவங்கள வந்து நீ நல்லா பார்த்துக்கோ. ஷோ கேர் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அவங்க மேலே அக்கறையும் அன்பையும் காமி. வித் ஆல் யுவர் ஜஸ்ட்னா வந்து ஹாப்பி. உன்னுடைய அனைத்து சந்தோஷங்களையும் சந்தோஷமான தருணங்களையும் அவங்கள மறக்காங்க. இட் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். இதுதான் வந்து இது என்னென்னா உண்மையான ரியல் வெல்த் என்ன அப்படிங்கிறதுனா ஒன் செகண்ட் அவருக்கு யூஸ் பண்ணலாம். லிசன் கேர்ஃபுல்லி. த ரியல் வெல்த் பேரண்ட் brings us to this soil and will never let us get spoiled. அப்பா அம்மா நம்மளோட உலகுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க ஒரு போது நம்ம கெட்டு போயின்னு நினைக்க மாட்டாங்க. சாயில் ஸ்பாயில்டு இது பாருங்க ரைமிங் மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு they earn our daily bread and wish to see us shoot ahead. Bread ahead. This one is also another one rhyming word. Next one, brother always fights for his share, but it's if someone hurts us, he couldn't bear. Sisters words you never dare. She is next to parents in care. A good friend is with you in all deeds and stays lost for all your needs. Relationship are the real wealth. Nurture them like your health. Show care and affection with all your just. It will take care of the rest. இதுதான் வந்து உன்னுடைய இது உண்மையான ரிலேஷன்ஷிப் தான் வந்து உண்மையான சொத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்பாயில் அப்படின்னு என்னப்பா? ஸ்பாயில்னா என்னன்னா டெஸ்ட்ராய் தி வேல்யூ ஆர் குவாலிட்டி. அதாவது ஒரு பொருளுடைய உண்மையான தரமோ இல்லை அதில் ஒரு பொருளோட மதிப்போ மாறுறதுல டெஸ்ட்ராய், அதாவது ஸ்பாயில் அப்படின்னு சொல்லுறது. அதுதான் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸ்பாயில் அப்படின்னா டெஸ்ட்ராய்டு, அழியறதுன்னு. நெக்ஸ்ட் பியர்னா
வித் ஸ்டாண்ட் உன் கூட நிற்பா அக்கா பியர்னு வந்துருக்கு இல்லையா அக்கா வந்து எப்பயுமே உன் கூட நிற்பா வந்து அடுத்த உனக்கு அப்பா அம்மா அப்படின்னு அடுத்த பேரண்ட் டீட்ஸ் மீன்ஸ் an action performed intensely டீட்ஸ்னால் வந்து உன்னுடைய நடத்தைகளுக்கு வந்து நடத்தைகளுக்கு எப்பவுமே உன் கூட இருக்கிற உன்னுடைய நண்பர்கள் இல்லையா அதான் டீட்ஸ் உன்னுடைய நண்பர்கள் தான் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உன் கூட இருக்கிறாங்க அவங்க தான் ஜஸ்ட்னு ஹாப்பினஸ் சொன்னேன் ஹாப்பினஸ் ஆர் எனர்ஜி உன்னுடைய எனர்ஜியாகவும் இருக்கலாம் அவங்க வந்து ஒரு சந்தோஷம் இவங்களுடைய சந்தோஷமான தருணங்கள் அது வந்து ஜஸ்ட் அப்படிங்கிறது நர்ச்சர்னா கேர் ஃபார் த ப்ரொடெக்ட் பாதுகாக்கிறது நர்ச்சர்னா அந்த உறவுமுறைகள்லாம் நீ தான் போற்றி பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ ஃபீலிங் ரிலாக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒன் parents never let us get என்ன பேரண்ட்ஸ் என்ன நினைக்க மாட்டாங்க நம்ம எப்பவுமே கெட்டு போயிடணும் நெக்ஸ்ட் ஒன் பேரண்ட்ஸ் ஹெல்ப் அஸ் டு ஓவர் கம் அவர் நம்ம எதிர்த்து வெளியில் வரணும்னு நான் நினைப்பாங்க ஃபியர் நம்மளோட பயத்திலிருந்து வெளியில் வரணும் தானாக செயல்படணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க டான்ஸ் இஸ் நெக்ஸ்ட் டு பேரண்ட்ஸ் கேர் நமக்கு அம்மாவுக்கு அடுத்தபடியாக அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய சிஸ்டர் த நெக்ஸ்ட் ஒன் டான்ஸ் ஆர் த ரியல் ரியல் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஒன் டான்ஸ் ஆல்வேஸ் ஸ்டேஸ் டு த லாஸ்ட் இன் அவர் நீட்ஸ் உன்னோட தேவைகளுக்கு எல்லாமே கூட இருக்கிறவங்க யாரு friend answer the following questions. Who brought us to this world? யார் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க? Elaborate. B1 first one. Who? Parents. Parents தான் கொண்டு வந்தாங்க. Parents brought us to this world. Second one, which is as important as our health, relationship. Relationship is as important how does your friend support us? Your friend next one, why relationship are more important than the relationship? Relationship are they take care everything
Share, share, there, ahead, can, dash, this, needs, then just this. Okay, this is your homework. Don't forget do in book only. Okay. धन्यवाद to all.